வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஆஹ், இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன அப்டேட்னா, முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ட்விட்டரில் போட்டிருப்பேன். ஸோ அது என்னென்னா, கோவிட்-19க்காக கூகுள் ஆட்ஸ் லைக் $350 மில்லியன் ஆட் கிரெடிட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு, ஸ்மால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறதா. அது மே 2020 ப்ராசஸ் பண்ணி இந்த ஜூனுக்குள்ளே கொடுக்குற மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதில்படி பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்டர்டே யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஜூன் 18, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இப்போ தான் ஜூன் 18. ஸோ அது எப்படி பார்த்தோன்னா, நம்ம டைம் படி பார்த்தோன்னா நேற்று, ஆனால் யூஎஸில் எப்படி பார்த்தா இன்னைக்கு. ஸோ கூகுள் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சொன்னபடியே கோவிட்-19க்கு ஸ்மால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆட் கிரெடிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அப்டேட் சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அக்கௌண்ட் அட்லீஸ்ட் 10 months or 12 months 2019 இயரில் 10 months or 12 months அந்த அக்கௌண்ட் ஆக்டிவில் இருந்தாகணும். அதே சமயம் அது ஸ்மால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கெலாம் கண்டிப்பாக கிடைக்காது. ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2019 டிசம்பர் 2019 வரைக்குமே அந்த அக்கௌண்ட் ரன் ஆகிக்கணும். அப்படி இல்லைன்னா பிப்ரவரி 2020 டிசம்பர் 2020. ஸோ அந்த டைம் பீரியடில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும், ஸ்மால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆட் கிரெடிட். ஸோ யூஎஸில் ரோல் பண்ணிட்டாங்க, இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் யூஎஸில் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம்ஸ் அந்த ஆட் கிரெடிட்டுமே அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் அது அப்ளை ஆகிடுச்சா இல்லையான்றது பார்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண உடனே எப்பயுமே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். இன்கேஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு பேமெண்ட் மெத்தட் எதுவுமே ஆட் பண்ணனா, இங்கே உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு பேனர் நீங்கள் பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணல, அக்கௌண்ட் பாஸில் இருக்குது, எதுவுமே ஆக்டிவில் இல்லை அப்படின்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த கோவிட்-19 அந்த கிரெடிட் அப்ளை ஆகிடுச்சுன்னா, இங்கே ஒரு ப்ளூ கலர் பேனர் வரும். அந்த ப்ளூ கலர் பேனர் உங்களோட அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அதை வியூ பண்ணிக்கலாம், அதை பற்றி நிறைய இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ளூ கலர் பேனர் உங்களுக்கு டாப் ஆஃப் தி அக்கௌண்ட்டுக்கு மேலே வந்துடுச்சுனாலே உங்களுக்கு ஆட் கிரெடிட் எலிஜிபிள் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆட் கிரெடிட் டிசம்பர் 2020 வரைக்கும் தான் அவைலபிள். அதுக்கப்புறமா ஆட் கிரெடிட் எக்ஸ்பைரி ஆகிடும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவ் தான் இருக்குது அப்படின்னா, அது அந்த ஆட் கிரெடிட் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ எவ்வளோ அப்ளை ஆகிடுச்சோ அந்த அமௌண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். உங்களோட மெயின் பில்லிங்கில் அது போகாது. ஆட் ப்ரமோஷன் அந்த கிரெடிட் எப்போ கம்மியாகுதோ, அது கம்மியாகிட்டு ஃபுல்லாக தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட மெயின் கிரெடிட் பேலன்ஸ் அமௌண்ட் போகும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 500 ரூபா போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அட்வர்டைஸிங் கோவிட்-19னால பாதிக்கப்பட்டுட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு 300 ரூபா தருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 300 ரூபா அமௌண்ட் இன்னிலிருந்து அப்படியே அந்த 300 ரூபா அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அது குறைஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் போட்ட அந்த 500 ரூபா பேலன்ஸில் இருந்து அந்த அமௌண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்கேஸ் நான் அக்கௌண்ட் எனக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு, ஆனால் என்னோடய கேம்பெயின் எல்லாம் பாஸில் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 2020க்குள்ளே அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் கேம்பெயின் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரெடிட்டு உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு கோவிட்-19னால, ஸோ கூகுள் எனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கு, ஸோ அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா டிசம்பர் 2020 வரைக்கும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக வேஸ்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2000 ரூபாயாவது கொடுப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 60,000-70,000 ரூபா வரையும் போகலாம், ஏன் 1,00,000 ரூபா வரையும் போகலாம். அது ஸ்பெண்டிங்கை பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் முன்னாடியே ரொம்ப அதிகமாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு 60,000 70,000 ஆட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக 2,000 3,000 4,000 அந்த மாதிரி தான் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2,000 லைக் என்ன சொல்கிறது 3,000 அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் அதிகமாக ரொம்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியான கிரெடிட் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு ஆட் கிரெடிட் வந்து கூகுள் எவ்வளோ கொடுக்கும், யூஎஸ் ஸ்டாண்டர்டில் சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ கொடுக்கும் மீன்ஸ் அவங்க கொடுத்தவங்களை பற்றி கொடுத்தது மீன்ஸ் என்ன சொல்கிறது லைக் அவங்க கொடுத்தவங்களை வச்சு சொல்கிறேன். ஸோ ஒரு மாதத்துக்கு நான் 1,00,000 ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் 60,000 70,000 தான் கொடுப்பாங்க. ஆனால் இதுவே வந்து நான் வருஷம் ஃபுல்லாக சேர்த்தாலே நான் 1,00,000 ரூபா செலவு பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைக் 20,000 ரூபாய் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து யூஎஸ் ஸ்டாண்டர்டில். ஸோ கம்மியாக செலவு பண்ணுறவங்களுக்கு இது ஜாக்பாட் தான். அட் த சேம் டைம் வந்து 2020 வரைக்கும் தான் இது இருக்குது, அதுக்கப்புறமா கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து COVID-19 அந்த இல்லை இந்த மாதமும் நான் வந்து இப்போ இந்தியாவில் வந்து மறுபடியும் சென்னையில் மறுபடியும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க, இந்தியாவில் மறுபடியும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதம் தான் வந்து எல்லாமே நார்மலாகவும் நான் நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு வந்து லைக் நான் அப்போ கேம்பெயின் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஆனால் அக்கௌண்ட் எனேபிள் ஆகிடுச்சு, எலிஜிபிள் ஆகிடுச்சு, அமௌண்ட்டுமே கிரெடிட் வந்துடுச்சு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் மாதத்துலேயோ அக்டோபர் மாதத்துலேயோ கேம்பெயின் எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசம்பர் எண்டு வரைக்கும் வர மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறமா வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா, ஸோ பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா யூஎஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாவுக்குமே கொடுப்பாங்க. ஆனால் எவ்வளோ கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது வந்துருச்சு, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்துருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுவுமே மற்றவங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நன்றி. இன்னொரு அடுத்த டுட்டோரியலில் வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி. ஸ்டே சேஃப், பி சேஃப்.